அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, ஹெர்னியா வருவதற்கு காரணங்கள் என்ன? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ், ஹெர்னியாவுக்கு ஹோமியோபதியில் சரி பண்ண முடியுமா சார் அப்படின்னு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஹோமியோபதியில் நிச்சயமாக ஹெர்னியாவை குணப்படுத்த முடியும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஹெர்னியாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அடுத்து நம்ம ஹோமியோபதியில் எந்த லெவலில் வரைக்கும் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்றுவலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். அதற்காக இந்த காணொளியை நாம் வெளியிடுகிறோம். ஹெர்னியான்னா என்ன? ஹெர்னியா என்பது உடலின் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு உறுப்போ அல்லது ஒரு திசுக்களோ உடல் பகுதியில் இருக்கக்கூடிய வீக்கான மெலிந்த பகுதியை புஷ் பண்ணுவது, தள்ளிக்கிட்டு வருவது. ஒன்று தள்ளிக்கிட்டு வரும், இல்லைன்னா அதை உடைச்சிக்கிட்டு இன்னொரு பகுதிக்கு வந்துடும். இந்த 2 நிலைப்பாட்டுக்கு தான் ஹெர்னியான்னு பேருங்க. இப்போ தெளிவாயிடுச்சுங்களா? இது எந்த பகுதியில் அதிகமாக வரும் அப்படின்னா வயிற்று பகுதியில் இந்த பிரச்சனைகள் அதிகமாக உருவாகும். வயிறு அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அதிகமாக உருவாகும். இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரணம் ஜெனட்டிக்ஸ், பரம்பரையா வருவதற்கான வழிகள் இருக்கு. இரண்டாவது, பிறக்கின்ற பொழுதே ஏற்படக்கூடிய டிஃபார்மிட்டிஸ், கன்ஜெனிட்டல் டிஃபார்மிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த சூழ்நிலையில சில பகுதிகள் வீக்காக இருக்கும், அந்த ஹெர்னியேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நம்முடைய பழக்க வழக்கங்கள், நடவடிக்கைகள். என்ன பழக்க வழக்கங்கள்? நம்ம வெயிட் லிஃப்டராக இருப்போம், ஸ்ட்ரெயின் பண்ணி தூக்குவோம். அப்போ சில பகுதிகள் விரிவடைஞ்சு அந்த பகுதி மெலியுறதுக்கு, கிழிவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் கண்டினியூஸ் இருமல், அதனாலையும் உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். அப்புறம் தொடர்ச்சியாக ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போகிறது. இந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு ஹெர்னியாவை உருவாவதற்கு காரணமாக அமைகிறது. சரிங்களா? அதே போல் அதிக எடை இருக்கின்ற பொழுது அந்த ஸ்கின் எல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகும். ஸ்ட்ரெயின் ஆகும்போது அந்த பகுதி வீக் ஆகும். அதில் உங்களுக்கு ப்ரெஷர் கிடைக்கிறதுனால தள்ளிக்கிட்டு வரும். அதே மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணும்போது அந்த தழும்புகள் மெலிந்து போகுது இல்லையா, அதுலேயும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இந்த பிரச்சனைகளை தடுப்பது எப்படின்னா, மேலே கூறிய காரணங்களை நம்முள் அனுமதிக்காமல் இருப்பது, உடல் எடையை லெவலாக வச்சுக்கிறது, வெயிட் லிஃப்டிங்கை நம்முடைய சக்திக்கு மீறி அதை செய்யாமல் நம்மை பாதுகாத்து கொள்வது. அதே போல் உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சிறிய அளவு எடுப்பது, அது உங்களுக்கு இதை தடுக்கிறதுக்கான ஒரு பலனளிக்கக்கூடிய விஷயமாக அமையும். அது மட்டும் இல்லைங்க, மது பழக்கம், புகையிலை போன்ற எந்த பிரச்சனையும் வராமல் தடுக்க வேண்டிய கடமை என்ன இருக்கு? நமக்கு இருக்குதுங்க. அதாவது மது குடித்தல், புகையிலை போடுதல் போன்ற பிரச்சனைகளை நாம் தவிர்க்க வேண்டும். அது இருந்ததுன்னா இந்த உடல் வீக்னஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் ஹெர்னியா உருவாவதற்கு காரணமாக அமைகிறது. இதை தீர்ப்பதற்கு ஹோமியோபதியிலே மிகச்சிறந்த மருந்துகள் இருக்கு. நக்ஸ்வாமிகா, லைகோபோடியம், கல்கேரியா கார், ஸ்டெமோனியம் போன்ற பல மருந்துகள் உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. அதனால ஹோமியோபதி மூலமாக ஹெர்னியாவை சரிப்படுத்த முடியும். ஆனால் ஒரு விஷயம், இது அந்த ஓட்டை விழுந்து குடல் இறக்கம், குடலோ அல்லது மற்ற உறுப்புகளோ தள்ளிக்கிட்டு வந்துருச்சு, அது பெரிய அளவுக்கு கிழிஞ்சிருச்சு அப்படின்னா நாம மாற்று சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது என்பதனை கூறி வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.